மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 24 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், மேலதிக விவரங்கள். சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ், அதாவது பாஜக கூட்டணி கட்சி தலைவர் உட்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த 3 பேரையும் 15 நாட்கள் தங்களுடைய காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவில் அவர் என்ன காவல்துறை என்ன தெரிவித்திருந்தது என்றால், வழக்குல யாராருக்கு சம்பந்தம் உள்ளது, மேலும் யாராருக்கெல்லாம் இந்த நிதி சென்றது, எங்கு இந்த நிதி முதலீடு செய்யப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை விசாரிக்க வேண்டியது இருப்பதனால 3 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த மனு மீதான விசாரணை என்பது நிதி நிறுவன மோசடி வழக்கில் விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு இன்று நடைபெற்றது. இப்போது 3 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதனையடுத்து நீதிபதி மும்முறையும் 7 நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மூவரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டு அந்த விசாரணையை நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.